வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோனி லிவ்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க சேரன் ஜெர்னி இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட 9 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே 40-45 நிமிஷம் ரன் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் வந்துட்டு மொத்த ரன் டைம் இருக்கு. தமிழ்ல வந்துட்டு அவைலபிள் தான் இருக்கு இந்த வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சரத்குமார் பெரிய கார் கம்பெனி வச்சிருக்காரு. இப்ப புதுசா எலக்ட்ரிக் கார் அப்படிங்கறது வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. சோ இந்த ஒரு வேலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 5 பேர் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தருக்கு தான் வந்துட்டு வேக்கன்ட் இருக்குது. அந்த ஒரு கேண்டிடேட் யாருங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணும். அது ஜெயபிரகாஷ் வந்துட்டு முடிவு பண்ணலாம் இருக்காங்க. சோ அவரோட ஃப்ரெண்டு. சோ இந்த 5 பேர்த்தோட பயோடேட்டா, இந்த 5 பேர்த்தோட ஹிஸ்டரி வந்து ஜெயபிரகாஷ் கலெக்ட் பண்றாரு. இந்த 5 பேர்ல அந்த கடைசியா அந்த வேலைக்கு ஒரே ஒரு ஆள் வந்துட்டு யார் செலக்ட் ஆக போறா, அதுவும் அந்த சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். சோ இந்த வேலை யாரு கிடைக்க போகுது, இந்த 5 பேர்ல யாரு வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதையா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒவ்வொருத்தரோட கதையை வந்துட்டு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றாங்க. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட் பண்ணி இந்த 5 பேத்துக்குமே வந்துட்டு இன்டர்வியூ ரவுண்டுங்கிறது ஒவ்வொன்றா வச்சு இந்த 5 பேர்ல யார் செலக்ட் பண்ண போறாங்கிறது வந்து முடிச்சிருந்தாங்க. சோ இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரிஸோட மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். சோ சேரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது பழைய படம் மாதிரி இல்லாம இப்ப இருந்த புது படம் மாதிரியே வந்துட்டு நல்லாவே டைரக்ட் பண்ணிருக்காரு. மேக்கிங் அப்படிங்கிறது சூப்பரா இருந்தது. அவரோட டைரக்ஷன்ல கடைசியா வந்த அந்த திருமணம் அப்படிங்கிற திரைப்படம் கூட வந்துட்டு நல்லாவே இருந்ததுன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்துட்டு மேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு சேரன். அதுக்கு அடுத்தது ஆர்டிஸ்ட் செலக்ஷன். அந்த 5 பேர் வந்துட்டு இன்டர்வியூ வந்திருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா. சோ அந்த 5 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலையரசன், கஷ்யப் அப்படின்னு ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்னா இருந்தாரு, திவ்ய பாரதி, பிக் பாஸ் ஆரி. இந்த 5 பேர் தான் வந்துட்டு லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு செலக்ட் ஆகிருக்குது. 5 பேர்ல தான் யாரும் ஒருத்தருக்கு வந்து அந்த வேலை கிடைக்க போகுது. இந்த 5 பேர்த்தோட அந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ரோல்ல வந்துட்டு பிக் பாஸ் ஆரிக்கு வந்துட்டு பிரதரா வந்து நடிச்சிருந்த இன்னொரு பிக் பாஸ் ப்ராப்ளம் தான் பரணி. சோ அவங்க 2 பேருமே வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த பிரதர் ரோலுக்கு வந்துட்டு பரணி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ரோல் வந்துட்டு பரணிக்கு. சின்ன ரோல் இருந்தாலும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சரத்குமார் இருக்காங்க. சரத்குமார் ஃப்ரெண்டா ஜெயபிரகாஷ் இருக்காரு. இதுக்கு அடுத்து இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா பசங்களோட போவ இளவரசு, வேலராமமூர்த்தி, ஆடுகளம் நரேன், இவங்க எல்லாருமே வந்துட்டு கொடுக்கப்பட்ட ரோலை வந்துட்டு சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் செலக்ஷன் இருக்கிறதுனால நீட்டா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த 6.5 மணி நேரம் வெப் சீரிஸ் வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு சரத்குமார் ஒரு 5 நிமிஷம் வருவாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல வந்துட்டு ஒரு மொத்தமா சேர்த்துனா கூட ஒரு 1/2 hour வராரு. சரத்குமார் மையமா நினைச்சு நான் வெப் சீரிஸ் வந்துட்டு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன அந்த 5 முக்கியமான அந்த கேண்டிடேட்ஸ் தான் இந்த படத்தோட மைய கதையே. சோ ஒவ்வொருத்தரோட கதையும் ஓப்பன் ஆகுது. கலையரசனோட கதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5ல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கதையா இருந்தது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கலையரசன் வந்துட்டு கொடுத்திருந்தாருன்னு சொல்லலாம். அவர் அப்பா நடிச்சிருந்த பாய் ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க அந்த எல்லாருமே வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க கலையரசனோட கதையில. இதை தவிர்த்து மீதி 4 கதையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செயற்கையா இருந்த மாதிரி இருந்தது. இந்த விவசாயம் எடுத்துட்டு நம்ம திவ்ய பாரதி வந்துட்டு போராடுறதாகட்டும், இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்காக வந்துட்டு பிக் பாஸ் ஆரி வந்துட்டு போராடுறதாகட்டும், பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வேலையில இருந்துட்டு அதே பேர் அவங்க அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு போராடுறதாகட்டும், இந்த சைடு கஷ்டப்படுத்துக்குன்னா செய்யாத ஒரு கூட்டத்துக்காக தண்ணி அனுப்பிச்சு ஃபேமிலி பிரிச்சு இருக்கிறதாகட்டும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமா இருந்தது. எதுலையுமே வந்துட்டு அழுத்தமா வந்துட்டு அந்த ஸ்டோரி அமையாததுனால பெருசா வந்து ரசிக்கப்படியே கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஏதோ வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு வரதா செய்யுது. அது தவிர்க்கவே முடியல. மேபி திவ்ய பாரதி இது ஒரு நல்ல ரோலா கூட இருக்கலாம். ஸோ பேச்சுலருக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காங்க, நல்ல ஒரு ரோல் வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே 5 பேருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க இந்த வெப் சீரிஸ் 6.5 மணி நேரம் டைம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 1/2 hour ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே கட் பண்ணி கடைசி ஒரு 1 ஹவருக்கு போய் உட்காந்தீங்கன்னா கூட இந்த மொத்த எபிசோட கதையை உங்களுக்கு தெளிவா புரியும். சோ எந்த இடத்துலயுமே புரியாம போகாது. அப்ப நடுவுல வந்துட்டு எவ்வளவு இழுத்துருப்பாங்கன்னு பாருங்களேன். ஒவ்வொரு கதையுமே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரத்துல அடுத்த எபிசோடு வரைக்குமே ஒருத்தரோட கதை அப்படிங்கிறது டிராவல் ஆகுறதுனால ரொம்ப பெருசா இருந்ததோ அப்படிங்கிற ஒரு வந்துட்டு ஒரு லேக் வந்துட்டு தவிர்க்கவே முடியல. ஏன்னா கடைசி ஒரு 1 ஹவர்ல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வைப்பாங்க. இந்த 5 பேருமே வந்துட்டு பயங்கர ஈக்குவலா இருக்கீங்க, உங்களுக்குள்ள பேசி நீங்களே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு தேர்ந்தெடுங்க. சோ நீங்க எதுக்காக இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே தன்னோட கதையை திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுவே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்தது, ரசிக்கும்படியாவே இருந்தது. அந்த காட்சிகளை மட்டுமே வச்சிருந்தா கூட அது இன்னும் கொஞ்சம் பிரீஃபா அவங்க வந்துட்டு சொல்லும் போது இன்னும் நமக்கு காட்சி அமைப்புகளா வந்துட்டு ஓபன் பண்ணியிருந்தா கூட இந்த ஒரு வெப் சீரிஸ் கடைசியா நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு 7-8 எபிசோடு, அது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரதா செய்யுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சேரன் ஜெர்னி கொஞ்சம் வந்துட்டு சுமாரான ஜெர்னியா தான் இருந்தது. சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேரனோட ஏகத்துல இந்த சீடியில வந்துட்டு நாங்க ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தா ஜேகேன்னு நண்பனின் வாழ்க்கை அப்படின்ட்டு. அந்த படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா தாராளமா பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்தது, நல்ல படமாவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.